ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான திடீர் அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடும்ப தலைவிக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு ரூபாய் 2000 வாங்குற அளவுக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தொடர்ச்சியாக விண்ணப்ப முகாம் நடைபெற்று வருது. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற விண்ணப்ப முகாமில் நிறைய பேர் அப்ளை பண்ண வரீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முகாமில் அப்ளை பண்ண போகிறவங்க நிறைய பேர் டவுட்டும் கேட்டுன்னு வரீங்க. அவங்களுக்கான அறிவிப்புகளும் இதிலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தொடர்ந்து வீடியோ போட்டுன்னு வரதுனால முக்கியமாக ஒரு சில அறிவிப்பு டவுட்லாம் கேட்டுன்னு வராங்க. முக்கியமாக அப்ளை பண்ண போகிறவங்க ஒரு சில கமெண்ட்லாம் பண்ணு வராங்க. அந்த கமெண்டில் முக்கியமான கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுறோம், எங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக என்ன தகவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் திடீர் அறிவிப்புகளில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் விண்ணப்பிக்க முடியுமா, இல்லை ரீசனாக என்னென்ன அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக கிடைக்கும். 25ஆம் தேதிக்கு மேலே இன்னும் ஒரு சில அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் முக்கியமாக தெரிவித்த இன்ஃபர்மேஷன் என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுன்னு வரீங்க. எப்படி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க வேண்டும், முகாமில் போயிட்டு டைரெக்டாக ஃபார்ம் வாங்கணுமா, முகாம் ஃபார்மும் அப்ளை பண்ணணுமா, இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்ட ஃபார்மும் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பல்வேறு டவுட்டுகளை கேட்டுன்னு வரீங்க. ஒரு சிலவங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்களும் மென்ஷன் பண்ணி டவுட் கேட்டிருக்காங்க. எஸ்எம்எஸ் சம்மந்தமாகவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா என்ன எஸ்எம்எஸ் வரும், எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கடைசியில் கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இல்லை 10 நிமிஷத்துக்கு மேலேனா இந்த வீடியோவை நீங்கள் கம்பல்சரியாக ஒரு 2 பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டம் தொடர்ச்சியாக புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரே சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இப்போ வந்துடுச்சு. முகாமும் பார்த்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் நடைபெற்று வருது. அதில் நீங்கள் பல்வேறு துறைகளில் இருக்கிற இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் அரசு துறை ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணுறதோட அங்கேயே முகாம்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசனாக கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் படி ஒரு சில நியூஸ்லாம் வெளியே இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பெரியசாமி அமைச்சர் என்ன மென்ஷன் பண்ணார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே போல் சக்கரபாணி அப்படின்ற அமைச்சரும் இப்போ டீட்டெயிலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி உள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளன்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை கரெக்டாக முகாம் நடைபெற்றுனதாக இருக்குது. நிறைய பேர் எங்கெங்க இடத்த முகாம் நடக்குது அப்படின்னு தெரியாது இருக்கீங்க. எங்கே முகாம் நடக்குது அப்படின்றத ஆன்லைனில் செக் பண்ணுறதையும் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது, உங்கள் ஏரியா நியரில் எங்கெங்கே முகாம் நடக்குது அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மட்டுமே வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். அதாவது முகாம் எங்கெங்கே நடக்குதோ அங்கே மட்டும்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட விண்ணப்ப படிவத்தோட முகாம் அதாவது அப்ளிகேஷன் விண்ணப்பம் கொடுப்பாங்க அப்படின்றத அமைச்சர் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார். அங்கேயே டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிட்டு அதில் எடுத்து வர வேண்டிய ஆவணம் ஒரு சிலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆவணம் மட்டும் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்குதல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஒட்டச்சத்திரம் நகராட்சி அதாவது ஒட்டச்சத்திரம் நகராட்சியில் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 35.31 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் அடிக்கல் நாட்டும் போது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி செய்தியாளர்களில் பேசிய அவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்கு நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினார். நீங்கள் எங்கெங்கெல்லாம் நியரில் முகாம் நடக்குதோ எல்லா சேவைகளும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத செய்தியாளர் சந்திப்பில் சக்கரபாணி அமைச்சர் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷனும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிய வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகரப்புற மற்றும் கிராமப்புற பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை கடலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்துள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முகாமில்
போய் அப்ளை பண்ணுறது மூலிமா 2-3 இன்ஃபர்மேஷன், அதாவது 2-3 ப்ராப்ளத்தை கூட வந்து சொல்யூஷனை வந்து ஃபைன் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க. அதாவது ஒரு சிலவங்க வந்து ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸ், பிடி ஆஃபீஸ் அப்படின்ற பல்வேறு திட்டங்களுக்கு வந்து ஆதார் சென்டர் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். உங்களுடன் ஸ்டாலினில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 46 சேவைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதிலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஊரக வளர்ச்சி நகர்ப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா 360 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்களின் அன்றாட வாழ்க்கைக்கான அரசு துறைகள், அதாவது அணுகும் அரசு துறைகள் சேவைகள் திட்டங்கள் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று வழங்குவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக வந்து கருதப்படுது. அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கை, அதாவது வந்து ஒரு சில நாட்களை விட்டுட்டு அந்தந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டு செயல்படுற மாதிரி இருக்கும். இப்போ முகாம் வந்து உங்களுடைய நியர் பகுதியிலே வந்து வருது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த முகாம்களில் நகரப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகள், அதாவது நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறையை சார்ந்த 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 46 சேவைகளும் வந்து வழங்கப்படுது. மேலும் இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளன்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்கலாம் அப்படின்றதையும் வந்து அமைச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். முக்கியமாக வந்து புதுசாக வந்து குடும்ப அட்டை வந்து வாங்கியிருக்கீங்க, புதுசாக வந்து குடும்ப அட்டை 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து உணவுத்துறை பாதுகாப்புத்துறையில் வந்து அதாவது அட்டை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் வந்து மேக்ஸிமம் வந்து யாரெல்லாம் வந்து தகுதி வாய்ந்தாலோ யாரெல்லாம் வந்து விடுபட்டிருந்தீங்களோ அவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லின்னு வராங்க. ஆனால் தன்னார்வர்களாக வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி அவங்களா இருந்தோன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். ஆனால் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக முகாமில் மட்டும்தான் வந்து கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே வந்து செயல்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களின் நலனுக்காக நகர்ப்புற பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளப்பட்டு விடியல் பயண திட்டத்தையும் வந்து செயல்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்றதையும் வந்து அமைச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த திட்டத்தின் வாயிலாக வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் 900 வரை சேமிப்பு ஏற்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன்ற செயல்பாட்டுப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 1.16 கோடி பெண்களும் பயனடைந்து வருகிறார்கள். மேலும் தகுதி வாய்ந்த நபர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் வந்து அமைச்சர் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேருந்து பயணத்தில் வேலைக்கு போகிறவங்களே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 900 ரூபாய் பஸ் பேர் சார்ஜஸே வந்து மீதி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் வந்து மாதம் ரூபாய் 1000 இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக வந்து கொடுத்துன்னு வராங்க அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் மாதம் ரூபாய் 1000 வந்து வாங்குறதுக்கான திட்டத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை வந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து தெரிய வரும். மேலும் செய்தியாளர்கிட்ட பேசிய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் தகவலாக வந்து என்ன வெளியாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பெண்களுக்கு பாதுகாப்புக்காகவும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் உயர்கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியின் கீழ் தமிழ் வழி கல்வி படித்த உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி படிப்பது உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தில் வாயிலாக சுமார் 5 லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை பெற்று பயனடைந்து வருகிறார்கள் அப்படின்றதையும் வந்து அமைச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதில் தான் நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து பெற்றிருந்தாங்கன்னா அதில் 1000 ரூபாய் வந்து குடும்பத்திலேருந்து வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுமை பெண் திட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் வந்து யாராவது மேல் படிப்பு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து பெண்களாக வந்து 1000 ரூபாய் வந்து வாங்க முடியும். மாதம் 2000 வந்து வாங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் மருமகள் இருப்பாங்க, இல்லை அம்மா மகள் அப்படி வந்து இருப்பாங்க. அவங்க வந்து முதியோர் பென்ஷன் வாங்கியிருந்தாலும் இவங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு இப்போ வந்து விண்ணப்பிக்கலாம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கும் ரூபாய் 1000 அப்படின்ற மாதிரி புதுமை பெண் திட்டத்திலையும் வந்து வழங்குறாங்க. கிட்டத்தட்ட 2000 3000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பெண்களுக்கே வந்து கிடைக்கிது இந்த திட்டத்தில், ஒரு சில திட்டத்தில் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் மாணவர்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இதற்காக 360 கோடி நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி மேம்பாட்டிற்காக இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்துவதன் மூலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிக அளவு மாணவ மாணவிகளில் உயர்கல்வி படுத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலுவோரின் எண்ணிக்கை 54% உயர்ந்துள்ளது அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது புதுமை பெண் திட்டம்
அடுத்தது வந்து தமிழ் புதல்வன் திட்டம் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக இல்லை வாங்குறது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 20 லட்சம் லேப்டாப் வழங்கப்பட உள்ளது, முடித்த மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. விவசாயிகளில் 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட இருக்கிறது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு 20 லட்சம் லேப்டாப் வழங்கப்பட உள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. இது அஃபிஷியலாக வந்து அரசு தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்பாங்க, அதையும் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன் அமைச்சர்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ண வரோம் ஆர்டிக்கலில். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து முக்கியமான சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஒரு சிலவங்க அப்ளை பண்ணிட்டு வந்தவங்க, அதாவது முகாமில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. வணக்கம் அண்ணா, நான் சென்னையில் இருந்து மெசேஜ் பண்ணுறேன். சென்னையில் வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஒரு மண்டபத்தில் கேம்ப் போட்டாங்க. அதாவது ஒரு சில மண்டபம் ஊராட்சி மண்டலத்தில் வந்து கேம்ப் வந்து போடுவாங்க. அப்படி போடும்போது அங்கேருந்து நான் போயிட்டு மறுபடியும் வந்து அப்ளை பண்ணேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு பணம் வரல, மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்கேன். ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் புக் ஜெராக்ஸ், அவ்வளவுதான் அண்ணா. 1 வீக்கில் மெசேஜ் வரும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லிட்டு பேங்க் புக் ஜெராக்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஈஸியாக வந்து அவங்களும் வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மெசேஜ் 1 வீக்கில் வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் எப்படி வரும்? முகாமில் வந்து கிட்டத்தட்ட முதல் நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி 50,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜூலை 16ஆம் தேதி கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாக இருக்குது. இவங்களாம் வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வரும், எப்படிப்பட்ட மெசேஜ் வரும், உங்கள் மொபைல் நம்பர் எந்த மொபைலில் கொடுத்துருந்தா எது போல் மெசேஜ் வரும் அப்படின்ற வீடியோ சம்மந்தமாகவும் அடுத்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். இன்னொரு சப்ஸ்கிரைபரும் அதே போல் தான் வந்து கேட்டிருக்காங்க. அண்ணா இன்றைக்கி போயிட்டு அப்ளை பண்ண மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு, ஆனால் எனக்கு மெசேஜ் வரல, மெசேஜ் வருமா அண்ணா சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் இதே போல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வரக்கூடிய வீடியோவில் மெசேஜ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து வரும், அப்ரூவல் செய்யப்பட்டால் எப்படி வந்து விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அப்படின்ற மெசேஜ் வருமா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறோம். முக்கியமாக முகாமில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபார்ம் கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏற்கனவே வந்து முகாம் நடத்தும் போது 2 வருடத்துக்கு முகாம் நடத்தும் போது ஒரு சிலவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாத, தன்னார்வர்கள் ஒழுங்காக வந்து என்ட்ரி பண்ணாத விட்டுட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து கிடைக்காத போயிருந்து. இந்த தடவை உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் 2 ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று முகாமோட ஃபார்ம், அடுத்தது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட ஃபார்ம். இது எப்படி வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்ம சேனல் லோகோ வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ வந்து செக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுற வீடியோ அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். குடும்ப அட்டை எப்படி வந்து மென்ஷன் பண்ணணும், தொலைபேசி எண் வந்து ஆதார் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணுமா அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். டீட்டெயிலாக வந்து ஒப்புகை சீட்டு வந்து எப்படி கொடுப்பாங்க, மனுதாரர் எண் வந்து அந்த மாதிரி வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கொடுப்பாங்க அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த வீடியோ வந்து போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுடன் ஸ்டாலின் முகாமும், அடுத்தது வந்து முகாம் விண்ணப்ப படிவம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்ப படிவம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத, எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்றது டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். மேலும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் ஃபில்அப் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து முகாமில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது சம்மந்தமாகவும், மெசேஜ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தது வந்ததுக்கப்புறம் எது போல் மெசேஜ் வந்து வரும், எப்படி வந்து அப்ரூவல் ஆகும், அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பணம் வந்து எத்தனாம் தேதி ஏறும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து வீடியோ போடலாம்னு வந்து இருக்கும். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸும் வந்து ஆனில் இருக்கும். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு மெசேஜ் சம்மந்தமாக வந்து வேணுமா அப்படின்றத. முக்கியமாக வந்து இந்த வீடியோ பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அதில் கொடுத்து ஹைப் கொடுத்தீங்கன்னா, ஹைப் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மெசேஜ் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து பணம் வந்து வருமா, விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து வீடியோ போட நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவும் பெண்களுக்கு திடீர் அறிவிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 2000 வந்து வரது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். முக்கிய அறிவிப்புகள்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன், அமைச்சர்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும் தான் எந்த ஒரு கமெண்ட் இருந்தாலும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நீங்கள் வந்து பழைய வீடியோ கமெண்ட்லாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணிவிடுவோம். அது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக அமைஞ்சு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்திருக்குங்க. உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கரெக்டாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறோம். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching friends.